ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு ரிட்டன் வந்தது தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து நான் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ போகும்போது வந்து ஒரு நார்மல் எக்ஸ்பிரஸில் தான் போனோம். ஸோ ரிட்டன் வரும்போது செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட். இது வந்து எக்மோர்லேருந்து எடுத்து தாம்பரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக விழுப்புரம் தான். நடுவில் வந்து செங்கல்பட்டு, நடுவில் வேறு எந்த ஸ்டாப்புமே நிற்காது. ஸோ வந்து எப்படின்னா ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்காக மட்டும்தான் வந்து இது லெவல் கிராஸ்க்காக நிற்கும். ஸோ நாம் தாம்பரத்துலேருந்து மாங்காடு போயிட்டு ஒரு சின்ன ஷூட்டை முடிச்சுட்டு திரும்ப மாங்காடுலேருந்து நம்ம தாம்பரம் வரணும். இது வந்து தாம்பரம் வர்ற வழி. ஸோ இன்னும் மாங்காடில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ அண்ணன் ஒருத்தவங்கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் நான் வந்தேன். ஸோ பஸ் ஸ்டாப் வரைக்கும் அண்ணன் வந்து விட்டான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க விடும்போது என்ன பண்ணாங்க, பின்னாடி ஒரு பெரிய லாரி வந்து நம்ம இடிக்க வந்துச்சு. ஸோ அது தவிர்த்து எப்படியோ அது ஹெல்மெட் போடுறதுக்கு அவர் அதுமாரி பண்ணாங்க. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட்ல முடிஞ்சிருக்கும். ஸோ பெரிய ஆக்சிடென்ட் தவிர்த்து தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அவர் என்னை மாங்காட்டில் விட்டுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ஸ்டாப் நான் அங்கே தான் தம்பி போகிறேன், அங்கே இறக்கி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே இறக்கி விட்டு என்னை அடாப்ட் பண்ணிட்டு கிளம்புனாங்க. நானும் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி தாம்பரம் வந்து செங்கோட்டை வந்து கரெக்டாக 9 o'clock எடுப்பாங்க தாம்பரத்தில். ஈவினிங் 9 PM. நல்ல மனுஷன் பாவன் விட்டு கொடுத்தாரு, நேரம் நம்மளை போட்டு தாக்கியிருப்பாரு. விழுப்புரம் வந்து சேர்றது வந்து 11 PM ஆகிடும். ஸோ அப்படி தான் வந்து அண்ணன் இறக்கி விட்டாங்க. தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நடைமேடை அதுக்குன்னு 9 or 10 தெரியல, 10 நினைக்கிறேன். மொத்தம் 9 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஸோ நம்ம செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட், அதாவது ஒரு படிக்கட்டு பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க வந்து தயவுசெய்து படியில் பயணம் பண்ணாதீங்க. ஸோ நைட் ஜேர்னி கொஞ்சம் நல்லா இருக்குன்றத உள்ள சீட்டை விட்டுட்டு வெளில வந்து நான் சும்மா வீடியோ எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவேன். அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் வந்து ஒரு லெவல் கிராஸ்க்காக நின்னோம். அதுவுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120-130 அந்த கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். இது பார்க்குற இடம் வந்து செங்கல்பட்டுலாம் தாண்டிடுச்சு. எந்த இடம் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். ஆனால் இது சென்னைக்குள்ளே தான் எடுத்த வீடியோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ அந்த ட்ரெயினில் வரும்போது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ கடைசியாக திண்டிவனம் ஜங்ஷன் வந்துச்சு. திண்டிவனத்தை கூட நம்ம அதான் சொன்னேன், இது லெவல் கிராஸ்க்காக மட்டும்தான் நிற்கும்ன்ற மாதிரி. அதனால் சென்டராக வந்து ஒரு ட்ராக்கில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த சைடு ட்ராக்கு லெஃப்ட் சைடு, அப்போ ரைட் சைடில் நடுவில் ஒரு ட்ராக் இருக்குல்ல. செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் கரெக்டாக மணி 10:30 நினைக்கிறேன். மணி 10:30. ஸோ இது வந்து விழுப்புரம் 11 o'clock போயிடுச்சாங்க. 10:40 சம்திங் அந்த டைமில் தான் விழுப்புரத்தில் வந்து ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு 20 minutes அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. 11:05 வந்துடுச்சு ட்ரெயின் விழுப்புரத்துக்கு. ஸோ வேறு மாதிரி ட்ராவலுமே செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ 10:30 மணிக்கு வந்து 10:45 அரௌண்டு ஒரு 10:45 இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இங்கே ரீச் ஆகும்போது. ஸோ அங்கே ஒரு 5 minutes வந்து ட்ரெயின் நின்றுச்சு, ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்ததால். ஸோ அப்புறம் உடனே கிளம்பிடுச்சு. 5 minutes தான் மோஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளோதான் எடுப்பாங்க. ஸோ செங்கோட்டை வரைக்கும் போகுது. இது செங்கோட்டை வந்து எங்கே இருக்குன்னு தெரில. ஆக்சுவலி கன்னியாகுமரி கிட்ட காமிச்சுது நம்ம கூகுள் மேப்பில் பார்க்கும்போது. ஸோ சரியான பிளேஸ், நான் அங்கே போனதும் இல்லை செங்கோட்டை. ஸோ வைகை சூப்பர் ஃபாஸ்ட், செங்கோட்டை சூப்பர், நெல்லை எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ட்ரெயினுக்கெல்லாம் வந்து பேர் வைக்கிறது வந்து ஒரு ஊர் பேரோட தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோழன் எக்ஸ்பிரஸ் கூட சோழ மண்டலத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு நேம் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க.